புதிய பாடம் தானே? ஆமா ஹஜ்ரத். பிராக்டிஸ் பண்ணுங்க உங்கள்ட்ட சரியா. كاف ميم جي قاف لام ذال عين را دال لام صاد خا. Good. Number two. خا قاف زي غا خا قاف زي غا غين صاد ميم زال قاف خا قاف زي لا لا خا صاد ميم زال قاف را لام عين. திருப்பி சொல்லுங்க. خا قاف زي لا لا خا صاد ميم زال كاف را لا عين. Number three. لا خا كاف لام ميم عين زال را زي قاف صاد غين. Of சாது தனி எழுத்து கோய். That's wrong. விளங்குறதா? புரியுதா? எந்த பிற விட்டுறீங்கண்டு? புரியுது Of ஹஜ்ரத். சாது கோய் சேர்ந்து சொன்னா சரி. ஓகே ஹஜ்ரத். இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் உதாரணம். لا خا كاف لا لا خا كاف لام ميم عين زال را زي قاف صاد غين. நம்பர் டூ சொல்லுங்க பாப்போம். خا قاف زي لا غين صاد ميم زال كاف را لام عين. ஐன் ஐன் அல்ல ஐன். லாம் عين ஐன். லாம் ஐன். عين. ரிப்பீட் பண்ணுங்க. நம்பர் த்ரீ. لا خا كاف لام ميم عين ذال را زي قاف صاد غين. ஓகே. நம்பர் டூ. خا قاف را خا قاف زي لا ஓகே. நம்பர் ஃபோர் வாங்க. ரிப்பீட்டேஷன் ஆகினா அடுத்து அது ஸ்டெப்ல நம்பர் ஃபோர் வாங்க. عين كاف را هي صاد لام ذال خا غين قاف ميم را زي. ஓகே. நம்பர் ஃபைவ். هي قاف را عين صاد ذال قا زي قاف لام غين. இது காஃபா இது? காசே கேப். காசே கேப் எப்படி வரணும்? قا قا زي كاف. காசே கேப். திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. நம்பர் ஃபைவ்.
ம் He cough ra eins wurde zel cause cough lam ம் going great cough great கேஃப் அல்ல இது காஃப் அல்ல கேஃப் calf கேஃப் பாசே calf கேஃப் திருப்பி சொல்லுங்க what எப்படி is it ஸ்டார்ட்லிங் வாங்க ஸ்டார்ட்லிங் cause calf நம்பர் 5 ஸ்டார்ட்லிங் வாங்க He cough ra eins wurde zel cause calf lamb going cough mean ம் what திருப்பி திருப்பி ஸ்ட்ரக் ஆகுதுன்னா அஞ்சாவது 2 3 இடங்கள்ல ஸ்ட்ரக் ஆகுது ஹே காஃப் ரா ஐன் சுவாது ذال ஃபாஸே கேஃப் லாம் கோயின் காஃப் மீம் லா ஒரே மூச்சில் சொல்லலாம் அழகா நிப்பாட்டி நிப்பாட்டி Okay, ஒரு மூச்சில் சொல்லலாம் ஹே காஃப் ரா ஐன் சுவாது ذال ஃபாஸே கேஃப் லாம் கோயின் காஃப் மீம் லா அது ட்ரை பண்ணு ம் He cough ra eins wurde zel cause calf lamb going cough mean law ஓகே குட் அவ்வளவுதான் விஷயம் நம்ம 4 ein calf ra heißt wurde lamb zel cause ம் ஸ்ட்ரக் ஆகப்படாது ஸ்ட்ரக் ஆகப்படாது ரிப்பீட் ரிப்பீட்டா ein calf ra heißt wurde lamb zel going cough mean lamb sie லாம்ஸே அவசரமா சொல்லணும் அவசரமா சொல்லி பழகுங்கோ இருப்பானா அதுக்காக வேண்டி மிச்சம் ஓடி விழுந்து அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி அதெல்லாம் வரப்படாது அப்படிலாம் வரப்படாது விளங்குதா okay ரிப்பீட் okay ரிப்பீட் ரிப்பீட் Ein Gefror heißt Bottelen, der Hockey Kopf Mim Rose. ஓகே நம்பர் 6 சொல்லுங்க பாபு. Wo Kef Mim Wo Kef Mim ein Pro Sword der Coin the Kopf Lamb that Alret நம்பர் 5 ரிப்பீட் பண்ணுங்க He Kofra ein Sword der Rose Kef Lamb Hockey He Kofra ein Sword der Rose Kef Lamb Coin Kof Min Law நம்பர் 5 ஸ்ட்ரக் ஆகக்கூடாது ஸ்ட்ரக் ஆகுறது பிரச்சனை He Kofra ein Sword der Rose Kef Lamb Coin Kof Min Law நம்பர் 6 Woche Kef Mim ein Ross wurde sehr Coin See Kauf Lam Qua ஹைரன் இந்த முறையும் உங்களுக்கு அடுத்த ஒர்க் எங்களோட 10 ஒர்க் தான் மொத்தம் மிகுது இப்ப எங்களோட 9th ஒர்க்குக்கு நாங்க மூவ் ஆகுறோம் இந்த ஒர்க்கும் இன்ஷா அல்லாஹ்
உங்களுக்கு நாளைக்கு கிளாஸ் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்குது. உங்களுக்கு வெனிஸ்டே கிளாஸ் நடக்காது. இந்த கிளாஸ் நாளைக்கு நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்ப நீங்க நாளைக்கு என்ன செய்யணும் என்றால், இந்த பாடத்தை இதே ஸ்டைலுக்கு செல்றதுக்கு ஃபுல் ப்ரிப்பேர்டா வரணும். எப்படி சொல்லணும்? Okay, the தனித்தனி homework. எழுத்துக்களா சொல்லக்கூடாது. நல்லா கேட்டுக்குவோம். தனித்தனி எழுத்துக்களா சொல்லக்கூடாது. லெட்டர் லெட்டரா சொல்லக்கூடாது. 3யோ மேக்ஸிமம் 3 லெட்டர்ஸை நாங்க சொல்றதுக்கு ட்ரை பண்ணணும். இடையில ஸ்ட்ரக் ஆகக்கூடாது. எழுத்துக்களை பிழையா சொல்லக்கூடாது. Okay, Jarat. இந்த அமைப்புல புதிய ஒர்க்கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. எங்களுக்கு இன்னும் ஒரு ஒர்க் அனுப்பிக்கிறேன். இது ஓகே என்றால் எங்களுக்கு அவசரமா அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க மூவ் ஆக இயலும் இன்ஷா அல்லாஹ். ஓகே தாத்தா ஜெயின் சொல்லுங்க.